ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப்ஸ். இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் ஒரு பயங்கரமான ஃபயரான ஒரு கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யங் ஷெர்லாக்கோட சீரீஸு. அண்ட் நல்லதுயா, இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்துருந்தேன். அட் எ டைம் எல்லா எபிசோட்ஸோட ரிலீஸ் பண்ணிட்டேன். நானும் ஸ்டார்டிங் வீக்லி ஒரு எபிசோடாக தான் இருக்கும்னு நம்பியிருந்தேன். பட் பரவாயில்ல, ஒரே டைமில் எல்லா எபிசோட் ரிலீஸ் பண்ணி சூப்பராக இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு டவுட்டோடு இருக்கீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஷெர்லாக்கோட ஃபேனாக இருக்கீங்க அண்டு நார்மலாக நீங்கள் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸோட மூவியும் சரி சீரீஸும் பார்த்துருக்கீங்க அண்ட் உங்களுக்கு இதே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டில் வேணும் அண்ட் மெயினாக நீங்கள் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேசஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா டெஃபினட்டாக அந்த சீரீஸை பார்க்கலாம். 8 எபிசோடுமே செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. அதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு. மெயினாக இந்த சீரீஸ் பார்க்குற முன்னாடியே இந்த ஃப்ரம் மேக்கிங் லைக் மேக்கர்ஸ் ஆஃப் காய் ரிச் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா, லைக் அவரோட சீரீஸாக ஆக்சுவலி அவரோட நம்ம நிறைய மூவிஸை பார்த்துருக்கோம். ஒரிஜினல் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸோட மூவியும் அவரது தான். அண்ட் நம்ம ராத் ஆஃப் மேன், த மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில்மென்லி வார்ஃபேர், ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அவர் கொண்டு வந்திருக்கார். மெயினாகவே அவர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஸ்பை யூனிவர்ஸில் செம்மையாக கொண்டு வருவார். இன்னொன்று சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்டு அந்த ஒரு 80s ஆர் 90s டைம் பீரியடை நல்லபடியாக ரீக்ரியேட் பண்ணுவார். ஸோ அது அவரோட ஃபுல் டச் தான் நீங்கள் இந்த சீரீஸ்லையும் பார்க்க போகிறீங்க. இப்போ என்கிட்ட இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம யங்கர் வெர்ஷன் ஆஃப் ஷெர்லாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் மூவிஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் சைக்கோவாகவும் அண்ட் அவர் யோசிக்கிறதே வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் யங்கர் வெர்ஷனால் சில விஷயங்கள் வந்து இனிமேல் தான் அவர் வந்து அவருக்கு ஏன் இந்த மிஸ்ட்ரி மர்டர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அண்ட் இந்த வாட்டி அவரே வந்து ஒரு கேஸில் மாட்டின மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும். அண்ட் அவர் கூட இருக்கிற அவர் ஃப்ரெண்டு தான் வந்து கொஞ்சம் கிரேசியான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அதில் மட்டும் இல்லாமல் அவர் கூட இன்னொரு கேரக்டர் லைக் அவங்க பிரதரோட கேரக்டர் காமிப்பாங்க. அது பிரில்லியண்ட்டாக இருந்தது. ஸோ பேசிக்லி ஷெர்லாக் ஹோம் பேஸ் பண்ணி ஒரு தனியாக லைக் அவர் யங்கர் வெர்ஷனில் நிறைய தப்புங்களும் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி இந்த மாதிரி கேசஸ்லாம் சால்வ் பண்ணுறாரு அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. சில சைனீஸ் ஆங்கிள்லாம் உள்ள லிங்க் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இப்போதைக்கு ஒரு கேஸ் அவர் மேலே வந்து போட்டாங்களா, ஸோ அது எப்படி அவர் சால்வ் பண்ண போகிறாரு, இந்த ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிப்பார், அதுலேருந்து வெளியே வராரா இல்லையா, அதை தான் நீங்கள் என்கிட்ட இந்த சீரீஸில் பொறுமையாக பார்ப்பீங்க. மெயினாகவே 8 எபிசோடில் அவங்க வேறு நிறைய விஷயத்தை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எப்பவும் போல் ஒரே கேஸ் இல்லாமல் மல்டிபிள் கேசஸ் வந்து இதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நிறைய பேரலாக போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேட்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ஒன்றுமே புரியாது. இனிஷியலாக ஃபஸ்ட்டு 2 எபிசோடே சொல்கிறேனே, ஸ்டார்டிங் ஓப்பனிங்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்க்கும்போது என்னது அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, டல்லாக இருக்குது, ஏதோ பெருசாக அந்த நம்ம மூவியில் பார்த்த மாதிரி நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரோட மூவி மாதிரி ஏதோ கெத்தாக வரலையே நீங்கள் நினைப்பீங்க. பட் போக ஆஸ் எல்லா பசில்ஸ் வந்து சால்வ் ஆகும்போது கடைசியில் பார்த்தா இது கொஞ்சம் நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு 8வது எபிசோட்லாம் நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு கொண்டு வருவாங்க. அதனால இன்கேஸ் உங்களுக்கு இந்த மிஸ்ட்ரி கான்செப்டான ஒரு இதெல்லாம் பிடிக்கும்னா டெஃபினட்டாக இந்த சீரீஸை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன், இது கொஞ்சம் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ சொல்ல மாட்டேன். ஸ்லைட்டாக அங்கங்கே சில கொஞ்சம் கிஸ்ஸிங் சீன்ஸோடு வரும். அண்டு அது கொஞ்சம் நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் தனியாக பார்த்தா பெட்ரு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப கம்மி தான், ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு மெயினாக இந்த சீரீஸில் ரொம்ப பிடிச்சது அதோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி தான். மேக்கிங் வைஸில் நிறைய கொஞ்சம் அந்த ஒரு 80s ஒரு பீரியடாக காமிச்சிருக்காங்க. அது நல்ல கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பட் இதில் வந்து இன்டெப்த்தாக அவங்க வந்து அவங்க ப்ரொடக்ஷன் வேல்யூ வைஸில் நல்லாவே போட்டிருக்காங்க. அதனால மோரோ ரியலிஸ்டிக்கான இடங்கள் தான் உள்ளே இருக்கும், சிஜிஐ எல்லாம் இல்லாமல். நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் ஆங்கிள் வைஸில் பார்த்தீங்கன்னா சில கேமரா ஆங்கிள் ஒர்க்லாம் இருக்கும், ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது ட்ரோன் ஷாட்டு தான் நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வைஸில் கொஞ்சம் நிறையெல்லாம் அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால ஒரு பீரியாடிக் ட்ராமா கான்செப்ட் தான். பட் அதுலேயும் வந்து ஒரு சயின்ஸ்வையான ஒரு த்ரில் மாதிரி வந்து லேசாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவ் அடிஷ்னல் பார்ட் தான் இந்த சீரீஸில் பார்க்கும்போது அது கொஞ்சம் யூனிக்காகவும் அண்ட் மற்ற சீரீஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருக்கு. இப்போதைக்கு ப்ரோ அப்போ எல்லாமே செம்மையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் லைக் நீங்கள் மூவி வைஸில் நம்ம ஒரிஜினல் ராபர்ட் டவுனி ஜூனியரோட ஷெர்லாக் மூவிலாம் பார்த்து உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸிங் இதில் இருக்காது. ஏன்னா அது மூவி வெர்ஷன், இது சீரீஸ் வெர்ஷன். அதனால் இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம பெனிடிக்டோட நான் சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் ஷெர்லாக்கோடது. ஸோ அந்த ரேஞ்ச் இருக்குமா, ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் டாப் நாச்சாக பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் அதே மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் மாதிரி கொஞ்சம் ஹை லெவலான ஒரு ப்ரெடிக்ஷன் லைக் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்துருக்கீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கீங்கன்னா ஸ்லேஸாக அதோட கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். இல்லை அப்புறம் இதான் நான் எதுவுமே பார்த்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். ஆஸ் லைக் நானும் ரொம்ப முன்னாடி லைக் ஷெர்லாக் சீரீஸ் பெனிடிக்டோடலாம் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது. பட் இருந்தாலும் இந்த சீரீஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸாகவும் இருந்தது அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு பிடிச்சிருந்தது.
ஆல்மோஸ்ட் அப்போ இந்த சீரிஸை டெஃபினட்டாக பார்த்துடலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் டெஃபினட்டாக பார்க்கலாம். தமிழ் டப்டோட சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. பிரைம் வீடியோ சைட்லேருந்து எப்போவுமே வீக்லி ஒரு எபிசோடாக வரும், அந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் இருக்க போதுன்னு நினச்சிருந்தேன். பட் பரவாயில்லையா, ஃபைனலி ஒரே ஸ்டேஜ் லைக் அட் எ டைம் 8 எபிசோடோட ரிலீஸ் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தமிழ் டப்டும் நல்லா இருக்குது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் தமிழ் டப்டோடையும் பார்க்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணேன், பட் ஒரிஜினல் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கே போயிட்டேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக கனெக்ட் ஆகும், அதுக்காக தான். பட் இப்போதைக்கு ப்ளே தமிழ் டப் ரேட்டிங் தரணும்னா நான் 7.5 தருவேன் அவுட் ஆஃப் 10. நல்ல சீரிஸ் தான், டோட்டல் 8 கூட தந்துருக்கலாம். நடுவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நெக்ஸ்ட்டு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, அது எல்லாருக்கும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை, அது கொஞ்சம் ஈஸி ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் தோணுச்சு. பட் எல்லாத்தையும் வந்து அவங்க கொஞ்சம் மிக்சராக கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரே கேஸ் இல்லாமல் மல்டிபிள் 2-3 கேசஸ் வந்து உள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லுவேன். இன்கேஸ் அது ஒரே கேஸ் மட்டும் தான் நானே கொஞ்சம் லைக் ஸ்லோ டவுன் ஆகிருப்பேன். பட் பரவாயில்ல, அவங்க நிறைய இதை கேட்சப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பிரைம் வீடியோ சைட்லேருந்து ஒரு நல்ல வெயிட்டான ஒரு சீரீஸை இறக்கிட்டாங்க. இது மேலே கண்டினியூ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மேலே லைக் நிறைய வியூஸ் வரதான் போகிறாங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸ் பற்றி இன்னும் நிறைய பேசுவாங்க. இது நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான சீரீஸாகவும் மாற போகுது. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் இது எப்படி பிரைம் வீடியோ கொண்டு வராங்க. இப்போதைக்கு நம்ம பிரைம் வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு லிமிட்டடான சீரீஸ் தான், நல்ல ஒரு டாப் லெவலான சீரீஸ் தான் நான் சொல்லுவேன். லைக் நம்ம ரீச்சர் அது எப்போ போல் டாப்பில் இருக்குது, த பாய்ஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாய்ஸ்லாம் முடிய போகுது. ஸோ அதில் இப்போதைக்கு ஒரு நியூவான செட்டு தான் நம்ம யங் ஷெர்லாக். அண்டு இதை கண்டிப்பாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் சீசன் 2 கொண்டு வருவாங்க. அதுக்காக தான். பை த வே, இன்கேஸ் நீங்களும் இந்த சீரிஸை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படின்னு தெரியும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம தமிழ் டவுட்டான அப்டேட்ஸ்க்காக ரிவ்யூஸ்க்காக நம்ம பேஜ் தெரியும், நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.